இந்த இடத்துல இப்போ ஹிராவில் வந்ததுக்கப்புறம் ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, தூது அனுப்புகிறாங்க. மக்கால் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட மறுபடியும் யாராவது அடைக்கலம் தராங்களா, அதாவது அபு தலீப் செஞ்ச அந்த வேலையை வேற யாராவது மறுபடியும் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ரசூல்லா இந்த வாட்டி பர்டிகுலராக ஆளை நோக்கி அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆள்கிட்ட அனுப்புகிறாங்க, அக்னஸ் இப்னு ஷுரைக் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவிக்கு அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை என்னுடைய குலத்தார் என் மேலே கோவப்பட்டுக்குவாங்க, நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, மறுத்துறாரு. ரெண்டாவது சுஹைல் இப்னு அம்ரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் மறுத்துறாரு, இல்லை இன்னும் குலத்தார் நான் சமாளிக்க முடியாது, இந்த முகமது நீ மறுபடியும் அடைக்கலம் கொடுத்துட்டேன்னு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க ரசூல்லா, அவர் திரும்பி திரும்பி வராரு. யார், ஸைத் இப்னு ஹாரிஸா போயிட்டு இல்லைங்க இவங்களும் கை விரிச்சிட்டாங்க அவங்களும் கை விரிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஒரு மூணாவது ஆள் முத்தீம் இப்னு அதி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிடுறாங்க. அனுப்பின உடனே அவர் என்ன பண்ணுறார், முகம்மதுக்கா நான் கொடுக்குறேன் அப்படின்றேன், அவருக்கு தானே நாம் கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உடனே அவருடைய மகன்கள் நிறைய மகன்கள் அவருக்கு 10க்கு மேற்பட்டது இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நிறைய மகன்கள் எல்லாருக்குமே போர் கவசம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி, இல்லைன்னா போட்டுருவாங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ என்ன மாதிரி சிச்சுவேஷன் பாருங்க, ரசூல்லா மக்காவுக்கு போனால் போட்டுருவாங்க. அப்போ வெளியேற்றப்பட்ட அந்த வசனம் குரான் பேசுது இல்லை, தாயிஃபு தான், அது ஹிஜ்ரத்து கிடையாது. அப்போது இந்த இடத்துல அவர் மறுபடியும் உள்ளே வர்றாரு. வரும்போது அவங்க அப்படியே அந்த வளையம் மாதிரி போட்டு இந்த எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்கள்ல, அப்படி கூப்பிட்டு வராங்க ரசூல்லாவையும் ஸைத் இப்னு ஹாரிஸாவையும். அவங்கள கூட்டிகிட்டு காபத்துல்லாவில் கொண்டாந்து நிற்பாட்டி அந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. முத்தீம் இப்னு அதி இருக்கார்ல, அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, முகம்மதுக்கு நான் இன்றிலிருந்து அடைக்கலம் தந்து விட்டேன், யாரும் முகம்மது மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடைக்கலம் இருக்கும் நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதி இருக்கக்கூடிய 3 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த ஹிஜ்ரத்து போகிற வரைக்கும் இந்த அடைக்கலத்தை வச்சு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உயிரோடு இருந்தாங்க. அப்போ இந்த நேரத்தில் இதை வச்சுக்கிட்டு அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. எல்லோரும் போர்க்கவசம் வச்சுக்கிட்டு வாளை வச்சுக்கிட்டு அவர் இது பண்ணார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ரொம்ப நன்றியோடு இதை நினச்சி பார்ப்பாங்க. இந்த பத்ரு போரில் என்ன நடக்கும், இவருடைய அந்த மகன்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட இதில் மாட்டியிருப்பாங்க. எதில், பிணை கைதியாக அவங்க பிடிக்கப்பட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் மக்காவாசிகள் மாட்டுவாங்க இல்லையா, அப்போ பேரம் நடக்கும். இவங்க நீ இந்த தொகை கேட்பாங்கல்ல, அப்போ அப்பாஸ் இல்லையானு இருக்காங்கல்ல, அவரு எதில் மாட்டியிருப்பார், பிணை கைதியாக மாட்டியிருப்பார். எதில், பத்ரு போரில் அப்பாஸ் இல்லையானு அவர் மக்கா வீட்டில் தான் இஸ்லாத்துக்கு வர்றாரு. அவரும் பார்த்தீங்கன்னா பிணை கைதியாக மாட்டியிருப்பாங்க. அப்பாஸ் இல்லையானு சித்தப்பானவனும் ரொம்ப வயசானவர்னு கற்பனை பண்ணிங்க. ரசூல்லாவோட 2 வயசு தான் டிஃப்ரெண்ட். அவர் ரசூல்லாவோட வெறும் 2 வயசு பெரியவங்க. யார், அப்பாஸ் இல்லையானு. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் பிணை கைதியாக மாட்டிக்கிறார். மாட்டின உடனே ரசூல்லாட்ட பேரம் நடக்குது. இவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்க ரசூல்லா, குறைச்சிக்க சொல்லி உங்களுடைய சித்தப்பா கேட்குறாரு அப்படின்னோடனே ரசூல்லா சொல்கிறாங்க 5 பைசா கூட அவர்கிட்ட குறைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த 4224 புகாரில் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதே முத்தீம் மட்டும் இருந்து இவங்க எல்லாருக்காகவும் பரிந்து பேசியிருந்தாருன்னா நான் ஃப்ரீயாக விட்டுருப்பேன் அப்படிங்கிறேன். இவர் இருந்திருந்தார்னா, இவருக்கு என்கிட்ட ஒரு பேச்சு சொல்லியிருந்தாருன்னா எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக விட்டுருப்பேங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இங்கே ஹிஜ்ரத் வந்தவுடனே அவரும் மரணிச்சிடுறார். அப்போ அதுவும் நடந்திருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தவங்க. இது இப்போ இந்த சம்பவம் நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்கணும்.